ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கும் த்ரோட் இன்னும் சரியாகலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. த்ரோட் ரொம்ப மாறி போச்சு, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதால் அப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பர்சன் நிஜமாகவே உங்களை லவ் பண்ணுறாங்களா, அவங்களோட காதல் உண்மையானதா, இல்லை உங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங். ஓகே, இதுக்காக நான் 5 கார்ட்ஸ் எடுத்து பண்ண போகிறேன். உங்களில் யாருக்கெல்லாம் நம்ம பர்சன் நிஜமாகவே நம்மளை லவ் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே இவங்க காதல் உண்மையானதா அப்படின்னு டவுட் இருக்கோ அவங்க மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். எல்லாரும் பார்த்துட்டு சில விஷயங்கள் நமக்கும் ஃபிக்ஸ் ஆகுதே அப்படின்னு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்கள் பர்சன் மேலே தேவையில்லாமல் சந்தேகம் வேண்டாம். உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும் உங்கள் பர்சன் உண்மையாக லவ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்கக்கிட்ட வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களா, இல்லை டைம் பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கே தெரியும். உங்கள் மனசில் ஒரு நெருடல் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி கலெக்டிவ்ஸ் மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். பொதுவாக எல்லோரும் பார்த்துட்டு உங்களையே சில விஷயங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்களே கம்பல் பண்ணி உங்களை சில விஷயங்களை பொருத்திக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாத மன உளைச்சல்லாம் வேண்டாம். உங்கள் யாருக்கு அந்த மாதிரி டவுட் இருக்கோ உங்கள் பர்சன் மேலே அவங்க மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கார்டு பார்க்குறேன். ஃபஸ்ட் கார்டு 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. அடுத்து செகண்ட் கார்டு ஹை பிரிஸ்டஸ், தேர்ட் ஒன் 7 ஆஃப் வாண்ட்ஸ், ஃபோர்த் ஒன் 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த கார்ட்ஸ் வச்சு தான் நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் உண்மையாக உங்களை லவ் பண்ணுறாங்களா, இல்லை உங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணுறாங்களா? இதில் ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு ரீடிங் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கார்டில் அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். செகண்ட் கார்டில் உங்களை பற்றின அவங்களோட உணர்ச்சி என்ன, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மூணாவது கார்டில் உங்களை பற்றி அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து ஃபோர்த் ஒன் அவங்க எடுக்க போகிற அடுத்த முடிவு என்ன, அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த 5 கார்டையும் ரிலேட் பண்ணி இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்கள் பர்சன்கிட்ட அந்த ஹார்ட் பெயின், அந்த மனவேதனை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களோட கரண்ட் எனர்ஜி, தற்போதைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க. உங்களை பற்றின ஒரு குழப்பம், துக்கம், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட ஹீல் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிற மெசேஜாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள் பர்சன் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ அதை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் அண்ட் ஒரு ரெக்ரெட் மோடில் தான் உங்கள் பர்சன் இப்போ இருக்காங்க. ஓகேவா, இதில் உண்மையான லவ் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் முழுசாக இன்னும் வெளிப்படுத்தலை. ஸோ உங்கள் பர்சன் ஆல்ரெடி ஒரு மனவேதனையில் இருக்காங்க, இப்போ ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க. உங்களை நிறைய காயப்படுத்தியிருக்கலாம். அதை நினச்சி இப்போது ரொம்ப குற்ற உணர்ச்சியோடையும் இருக்காங்க, ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க. உண்மையாக உங்கள் பர்சன் லவ் பண்ணுறதால தான் அந்த குற்ற உணர்ச்சி, அந்த மன வருத்தம் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் அவங்களோட காதலை இன்னும் முழுசாக வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஓகேவா, அடுத்து செகண்ட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா உங்களை பற்றின அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிறத விடவும் நிறைய அவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை அப்படியே ரகசியமாக மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஹை பிரிஸ்டஸ் கார்டு மூலயமா தெரியுது. ஓகேவா, வெளியில் அவங்க ரொம்ப காமாக இருக்காங்க, எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி, பெருசாக நான் எதையும் பாதர் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியை காட்டுறாங்க. பட் உள்ளுக்குள்ளே உங்களை பற்றின ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது. ஓகேவா, அவங்க சைலண்ட் லவ்வில் இருக்காங்க. சைலண்ட்டாக உங்களை டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க, எதையுமே வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அவங்க மேலே டவுட் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உண்மையாகவே இந்த பர்சன் நம்மளை லவ் பண்ணுறாங்களா, இல்லை டைம் பாஸ் பண்ணுறாங்களா,
வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குமா, தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்கான காரணம் உங்கள் பர்சன் உங்களை பற்றின ஃபீலிங்ஸை ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்து 3வது கார்டு பார்த்தோன்னா செவன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த கார்டோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து உங்களை பற்றின இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ். தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு கார்டு இது. தன்னோட சேஃப்டிக்காக போராடுற ஒரு கார்டு, தனக்காக போராடுற ஒரு கார்டு இது. ஸோ உங்களோட லவ்வை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் பர்சன் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? சொசைட்டிலேயா இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கலாம், இல்லை மற்ற தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸாக இருக்கலாம். பட் உங்கள் கூட இருக்கிற லவ்வை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் பர்சன் அவங்க கூட போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட லவ்வை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் தான் உங்கள் பர்சன்கிட்ட இப்போது இருக்குது. ஓகேங்களா? இவங்க எப்போவுமே வந்து ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனில் தான் இருப்பாங்க. உங்கள் பர்சன் உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. ஆனால் ஈஸியாகவும் நீங்கள் வந்து அவங்க முன்னே வர மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் வந்து அவங்கள எடுத்துக்க முடியாது. பட் உங்களை கைவிடவும் மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. இப்போதைக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து ஒரு ப்ரூவிங் மோடில் இருக்காங்க. அவங்க வந்து உனக்கு தான் நான் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணணும். நான் ரைட் பர்சன், நான் பண்ணுறது சரி, நான் சரியான ஆள் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற ஒரு மோடில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் இப்போது உங்ககிட்ட உங்கள் பர்சன் அவங்கள ப்ரூவ் பண்ணுற மோடில் இருக்காங்க. சரியா? அதுதான் இந்த 7 ஆஃப் வான்ஸ் மூலயமா சொல்கிற ஒரு மெசேஜ். அவங்களோட இன்டென்ஷன் வந்து என்னென்னா, உங்ககிட்ட நான் நல்ல ஆள், நான் தப்பு பண்ணல, நான் சரியான ஆள், எனக்கு உன்னோட காதல் வேணும், நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து 4th கார்டு என்னன்னு பார்த்தோன்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இல்லையா? 8 ஆஃப் கப்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட நெக்ஸ்ட் டிசிஷன் என்ன, உங்கள் கூட அவங்களோட நெக்ஸ்ட்டு டிசிஷன் என்ன, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கார்டு. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஒரு பாஸ்ட்டை விட்டு விலகிறது தான் இந்த கார்டு. ஓகேவா? உங்களுக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடி சில பழைய ஹார்ட் பிரேக்ஸ் இருந்திருக்கும். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய காயப்பட்டிருப்பாங்க, நிறைய ஹார்ட் பிரேக் இருந்திருக்கலாம், நிறைய பயம் இருந்திருக்கலாம், ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷனில் அவங்க வந்து இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில். ஓகேவா? ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய பாதையில் அவங்க பயணிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய பாதையில் அவங்க வந்து உங்கள் கூட லைஃப்பை வந்து மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கில் இருக்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் முழுசாக வந்து அவங்க டிட்டாச் ஆகலை. ஆனால் ஸ்லோவாக பாஸ்ட் லைஃப்லேருந்து, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து, பாஸ்ட் ஹார்ட் பிரேக் இன்சிடென்ட்ஸ்லேருந்து அவங்க ரிலீஸ் ஆகிட்டுருக்காங்க. உங்கள் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த 4th கார்டு 8 ஆஃப் கப்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் டிசிஷன் உங்ககிட்ட வர்றது தான். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் ஒன், இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ரெஸ்ட்டு, மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஓய்வை கொடுக்குற ஒரு கார்டு, ஒரு பிரேக், ஒரு சைலன்ஸ், ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஒரு மோடு. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு. இப்போ உங்கள் பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல, ஒரு சின்ன சைலண்ட் மோடில் அமைதியாக இருக்காங்க. ஓகேவா? ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்களோட மனசை வந்து காம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் பர்சன் டீப்பாக யோசிச்சிட்ருக்காங்க. எதை குறி வச்சா எப்படி அது விழும் அப்படிங்கிறத நோக்கி அவங்களோட சிந்தனைகள் இருக்குது. எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிட்ருக்காங்க. உங்கள் பர்சனோட சைலன்ஸை வந்து நீங்கள் டைம் பாஸ்ன்னு நினைக்க வேண்டாம். ஓகேவா? அது வந்து ஆக்சுவலி ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ரெஸ்ட்டு, ஒரு சைலன்ஸ் அது. ஓகேவா? யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து என்ன முடிவு, தான் எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் ஒரு சைலன்ஸில் இருக்காங்க. ஓகேவா? அதுதான் இந்த அமைதிக்கான அர்த்தம். இந்த 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு மூலயமா நமக்கு தெரிய வர மெசேஜ் அதுதான். ஸோ ஓவரால் இந்த 5 கார்ட்ஸ் வச்சு பார்க்குற ரீடிங் என்ன அப்படின்னா,
உங்கள் பர்சன் உண்மையாகவே உங்களை லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காதலை வந்து அவங்க வெளிப்படுத்தலை. அவங்களோட மனசில் வந்து அந்த சண்டைகள், அந்த பயம், அந்த பாஸ்ட் பேக்கேஜ் எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த கஷ்டம், பிரச்சனைகள், உங்கள் கூட ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த பேக்கேஜ் எல்லாமே வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப ஸ்லோவாகவும் சைலண்ட்டாகவும் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து டைம் பாஸ் கிடையாது, ஒரு ஒரு டீப் பட் வந்து ஹிடன் லவ் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நிச்சயமாக டைம் பாஸ் இல்லை அப்படிங்கிறது இந்த ரீடிங் மூலயமா நமக்கு தெரிய வருது. ஸோ 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிறது, உங்கள் பர்சன் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுருக்காங்க, ப்ரூவ் பண்ண போராடுறாங்க. பாஸ்ட் பேக்கேஜ், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் ஹார்ட் பிரேக்கை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. உங்ககிட்ட வரத்துக்கான சரியான முடிவு, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கான சரியான முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு சைலண்ட் மோடில் இருக்காங்க இப்போது. ஸோ இந்த 5 கார்டும் சொல்கிற மெசேஜ் இதுதான். ஓகேவா? உங்கள் பர்சன் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? உங்கள் பர்சன் அமைதியாக இருக்கிறத நினச்சி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா நமக்கு தெரிய வர மெசேஜ். இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது பயன்பெறும் வகையில் இந்த ரீடிங்கை, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே? தேங்க்யூ.